கொஞ்சம் வெளியில வாங்க, உங்ககிட்ட தனியா பேசணும். மாமா, இப்ப வந்துடுறேன். மாமாவுக்கு இப்பதான் ஆபரேஷன் முடிஞ்சிருக்கு. நிலைமை எவ்வளவு சீரியஸா இருக்குன்னு நீங்களே பாத்தீங்க தானே. அவருக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. அவர் மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது நடந்தா அவரோட நிலைமை இன்னும் மோசமாயிடும். அப்புறம் அவரை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். அதனால நம்ம டைவர்ஸ் விஷயத்த பத்தி அவருக்கு இப்ப தெரியக்கூடாது. இந்த அதிர்ச்சி அவரால தாங்கிக்க முடியாது. நீங்க வேற எதுவும் பண்ண வேண்டாம். எனக்கு நீ சொல்ல வேண்டியதே இல்ல நித்யா. முதல்ல ஒரு பொண்டாட்டி மாதிரி எனக்கு அட்வைஸ் பண்றதை நிறுத்து. சட்டப்படி நாம இன்னும் பிரியாம இருக்கலாம். மனசளவுல நாம பிரிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. பவன்குமாரின் ஸ்டார் நைட் ஷோ நடக்கும் காவேரி ஹாலுக்கு ஜெனியுடன் வந்த நித்யா திகைத்து போனாள். அங்கே மக்கள் கூட்டம் அலைமோதி கொண்டு இருந்தது. நித்யா தன்னுடைய மொபைலை எடுத்து டைம் பார்த்தாள். மணி பிற்பகல் 3 என்று காட்டியது. இந்த கும்பலை தாண்டி நம்மால போக முடியுமா என்று நித்யாவிற்கு குழப்பமாக இருந்தது. என்னடி இது, ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ண இன்னும் 2.5 மணி நேரம் இருக்கு, அதுக்குள்ளார இவ்ளோ கும்பலா இருக்கே என்று நித்யா கேட்கவும், என் ஆளை பத்தி என்ன நினைச்சிட்ட? அவருக்கு எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு தெரியுமா? அவரை பார்க்க காலையில இருந்து எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க என்று ஜெனி பெருமையுடன் கூறினாள். இவங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்லையா? இவங்களோட சேர்ந்து நீயும் ஏண்டி இப்படி சினிமா பைத்தியம் படிச்சு போய் அலையிற? அவனும் நம்மள மாதிரி ஒரு மனுஷன் தானே என்று நித்யா அழுத்து கொள்ளவும், என்னடி இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்ட? அவர் எவ்வளவு சாமிங்கா அழகா இருப்பாரு தெரியுமா? அதுவும் அவர் சிரிக்கும் போது கண்ணத்துல விழுற குழியில விழாத பொண்ணுங்களே இல்ல. அம்மா தாயே, நீ கார்லயே உட்காரு, வெளியில வந்து ஏதாவது ஏட கூடமா சொல்லி வச்சுட்டு போற. அவ்வளவுதான், இங்க இருக்கிற அவரோட ஃபேன்ஸ் எல்லாரும் நம்மள ஒரு வழி பண்ணிடுவாங்க. நான் போய் ஸ்டாஃப் பேட்ச் வாங்கிட்டு வரேன், அது இருந்தா நம்ம ஈஸியா உள்ள போயிடலாம் என்று ஜெனி கூறவும், சரி நான் வெளியில வரல, நீ சீக்கிரம் வா என்று நித்யா தலையை ஆட்டினாள். காரிலிருந்து கீழே இறங்கிய ஜெனி வேகமாக ரிசப்ஷன் பகுதியை நோக்கி விரைந்தாள். ஜெனி போன சிறிது நேரத்தில் வெளியில் திடீர் என்று ஒரு பரபரப்பு தொற்றிக் கொண்டது. நித்யா ஜன்னல் கதவை இறக்கிவிட்டு வெளியில் பார்த்தாள். அங்கே ஏராளமான நிருபர்கள் கையில் மைக் மற்றும் கேமராக்களுடன் ஒரு ஜோடியை சுற்றி நின்று கொண்டிருந்தார்கள். அந்த ஜோடியை நித்யா உற்று பார்த்தாள். அவர்கள் வேறு யாரும் இல்லை, பிரகாஷும் அக்ஷயாவும் தான். அக்ஷயா லைட் ப்ளூ கலரில் கணுக்கால் வரை இருக்கும் லாங் கவுன் அணிந்திருந்தாள். அந்த கவுன் முழுக்க விலையுயர்ந்த கற்கள் பதிக்கப்பட்டிருந்தது. அந்த கற்களின் மீது கேமரா வெளிச்சம் பட்டு எதிரொலித்ததில் அக்ஷயா தகதகவென்று ஜொலித்துக் கொண்டிருந்தாள். பிரகாஷின் கைக்குள் தன்னுடைய கையை நுழைத்துக் கொண்டு அவனுடன் அட்டை போல ஒட்டிக்கொண்டு அனைவரையும் பார்த்து கையை அசைத்துக் கொண்டே வந்த அக்ஷயா கேமராவை பார்த்து 32 பற்களும் தெரிவது போல சிரித்தாள். அவளுக்கு அருகில் நின்று கொண்டிருந்த பிரகாஷின் முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லை. ஒரு ரோபோவை போல அவன் அப்படியே நின்று கொண்டிருந்தான். ரிப்போர்ட்டர்களின் கேள்விக்கு அக்ஷயா தான் பதில் சொல்லிக் கொண்டிருந்தாள். மேடம், உங்களுக்கு பவன்குமார்னா பிடிக்குமா என்று ஒரு நிருபர் கேட்கவும், எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும், ஆனா என்னோட ஃபியான்சி முன்னாடி என்னால அதை சொல்ல முடியாது, ஏன்னா அவருக்கு ரொம்ப பொறாமையா இருக்கும் என்று அக்ஷயா புன்னகையுடன் பிரகாஷை பார்த்து கொண்டே கூறினாள். உங்க கல்யாணம் எப்போ, எங்க நடக்க போகுது என்று ஒரு நிருபர் கேட்கவும், ஆல்மோஸ்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சிட்டில இருக்கிற ஒரு பெரிய ஹோட்டல்ல தான் இங்க மேரேஜ் நடக்க போகுது. உங்க எல்லாருக்கும் இன்விடேஷன் உண்டு, எல்லாரும் கண்டிப்பா வாங்க. வரவங்க எல்லாருக்கும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு காஸ்ட்லி கிஃப்ட் இருக்கு என்று அக்ஷயா கூறினாள். உங்க வெட்டிங் காஸ்டியூம் பத்தி சொல்ல முடியுமா என்று ஒரு நிருபர் கேட்கவும், எங்க வெட்டிங் காஸ்டியூமை ஒரு பிரான்ஸ் டிசைனர் தான் டிசைன் பண்ணிருக்காரு, அதை பத்தி இப்ப எதுவும் சொல்ல முடியாது, கல்யாணத்துல வந்து பாத்துக்கோங்க என்று அக்ஷயா மிகவும் சந்தோஷமாக கூறினாள். ஏற்கனவே சோசியல் மீடியாவில் இவர்களின் திருமணம் பற்றிய வதந்திகளும் செய்திகளும் வந்து கொண்டிருந்தது. இப்போது அதை ஊர்ஜிதம் செய்யும் விதமாக அக்ஷயா ரிப்போர்ட்டர்களுக்கு பேட்டி அளித்துக் கொண்டிருந்தாள். பிரகாஷும் அக்ஷயாவும் உள்ளே சென்றவுடன் அங்கிருந்த பவன்குமாரின் ரசிகர்கள் முகத்தில் அதிருப்தி தெரிந்தது. இந்த பொண்ணுக்கு மூளையில ஏதாவது கோளாரா? இங்க நம்ம தலைவர் பவன்குமாரோட ஷோ நடக்க போது இங்க வந்து இவ தன்னோட கல்யாணத்தை பத்தி ரொம்ப பெருமை பேத்திட்டு இருக்கா என்று ஒரு இளைஞன் தன்னுடைய மனக்குமுறலை வெளிப்படுத்தினான். ஒருவேளை பிரகாஷ் குரூப்ஸோட எம்டி மிஸ்டர் பிரகாஷ நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு ஊர் முழுக்க தெரியணும்னு நினைச்சு இந்த பொண்ணு வேணும்னு இங்க வந்து இது மாதிரி எல்லாம் சீன் போடுறான்னு நினைக்கிறேன் என்று அவனுக்கு அருகில் இருந்த இன்னொரு இளைஞன் கூறினான். மிஸ்டர் பிரகாஷ் ரியல் எஸ்டேட் ஃபீல்ட்ல இருக்காரு, இவருக்கும் என்டர்டைன்மெண்ட் ஃபீல்ட்ல இருக்கிற நம்ம தல பவன்குமாருக்கும் என்ன சம்பந்தம், இவர் எதுக்காக இங்க வந்தாரு என்று இன்னொரு நபர் கூறினார். ஒரு விஷயத்த கவனிச்சியா? இந்த பொண்ணு தான் ரொம்ப சந்தோஷமா தன்னோட கல்யாண விஷயத்தை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனா பிரகாஷோட முகத்துல அந்த சந்தோஷம் துளி கூட இல்ல. அவர் ஏதோ கடமையா நின்னுகிட்டு இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு என்று அவர்கள் தங்களுக்குள் பேசிக் கொண்டிருந்தார்கள். இது அனைத்தும் காருக்குள் இருந்த நித்யாவிற்கு தெளிவாக கேட்டது.
இந்த சத்தத்திலிருந்து விலகி இருக்க நினைத்த நித்யா காரின் ஜன்னலை மூடினாள். அப்போது காரின் கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்த ஜெனி, அந்த அக்ஷயா சரியான விளம்பர பைத்தியம் நினைக்கிறேன். வேணும்னே 50 பாடி கார்டுகளோட ரொம்ப பந்தாவா இந்த ஷோக்கு வந்திருக்கா. அப்பதானே எல்லாருடைய கவனமும் அவ பக்கம் திரும்பும். இந்த டப்பா மண்டியம் பிரகாஷ கல்யாணம் பண்ணிக்கிறதுனால இவதான் பெரிய ஆள் நினைச்சிட்டா போல இருக்கு. அந்த குடும்பத்தோட வாண்டவாளம் கல்யாணத்துக்கு அப்புறம் இவளுக்கு தெரிய போகுது என்று ஜெனி சொல்லவும் அவள் கூறியதை கேட்டு உதட்டை கடித்த நித்யா, ஒரு சேஃப்டிக்கு தான் அவதான் பிரகாஷ கல்யாணம் பண்ணிக்க போற விஷயத்த வெளியில எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்கா என்று கூறினாள். ஆமா, அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எல்லாம் பண்ணினா பிரகாஷால எஸ்கேப் ஆகவே முடியாது. வேற வழியே இல்ல. இவள கல்யாணம் பண்ணியே ஆகணும். அதுக்காக தான் இவன் நான் பிரகாஷ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு ஊரு முழுக்க டமார் அடிச்சிட்டு இருக்கா என்று கூறிய ஜெனி தான் வாங்கி வந்த ஸ்டாஃப் பேட்சை எடுத்து நித்யாவிடம் கொடுத்து, இது என் கோவர்க்கரோடது, இத நீ போட்டுக்கோ, நம்ம எந்த பிரச்சனையும் இல்லாம உள்ள போயிடலாம் என்று கூறினாள். இருவரும் காரில் இருந்து இறங்கி அந்த ஹாலுக்குள் சென்றார்கள். மக்கள் கூட்டம் அலைமோதி கொண்டு இருந்தது. அதற்குள் நீந்தி வெளியில் வருவதற்குள் இருவருக்கும் வியர்த்து விறுவிறுத்து போய்விட்டது. அங்கு இருந்த செக்யூரிட்டி அவர்களிடம் இருந்த பேட்டரி பார்த்துவிட்டு உள்ளே செல்ல அனுமதி அளித்தார்கள். அவர்கள் இருவரும் ஸ்டேஜுக்கு பின்னால் இருந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் இருந்த பகுதிக்கு வந்து சேர்ந்தார்கள். சற்று தொலைவில் வரும்போதே உள்ளே மேக்கப் ஆர்டிஸ்ட்களுக்கு நடுவில் உட்கார்ந்து மேக்கப் போட்டுக் கொண்டிருக்கும் பவன்குமாரை ஜெனி பார்த்து விட்டாள். ஏய், அங்க பாருடி, என்னோட பிரின்ஸ் எவ்வளவு அழகா கியூட்டா இருக்காரு பாரு என்று ஜெனி பரவசமாக கூறவும் உடனே அவனை திரும்பி பார்த்த நித்யாவும் அவனுடைய அழகான முகத்தை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி, ஆமாண்டி, அவர் நிஜமாவே அழகாதான் இருக்காரு என்று கூறினாள். மேக்கப் இல்லாம இருக்கும்போதுதான் என்னோட பிரின்ஸ் செம கியூட்டா இருக்காரு. மேக்கப் போட்டு அவர் அழகு கொஞ்சம் கம்மியாடுற மாதிரி இருக்குடி என்று ஜெனி சொல்லவும் ஜெனி கூறியதை கேட்டு சிறிது நேரம் அமைதியாக இருந்த நித்யா, பவன்குமாரோட ஃபேஸ் 3 டைமென்ஷன்ல இருக்கு. இந்த மாதிரி ஃபேஸ் இருக்கிறவங்களுக்கு ஹெவியா மேக்கப் போடக்கூடாது, ரொம்ப லைட்டா தான் போடணும். அவர் லைட் மேக்கப் போட்டா நேச்சுரல் லுக்ல இன்னும் சூப்பரா இருப்பாரு என்று நித்யா கூறினாள். நித்யா கூறியதை கேட்டவுடன் ஜெனி வாய் பிளந்து கொண்டு, வாவ், சூப்பர் டி, கரெக்டா சொல்லிட்ட. இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. இவன் என்னோட பிரின்ஸுக்கு ஓவர் மேக்கப் போட்டு அவரோட முகத்தையே கெடுத்து வச்சுட்டான் என்று ஜெனி குறைப்பட்டு சொல்லவும் அவளை பார்த்து சிரித்த நித்யா, அவர் ப்ரொஃபஷனல் மேக்கப் ஆர்டிஸ்ட், அவர் இப்படி மரியாதை இல்லாம பேசக்கூடாது. சாதாரணமா ஒருத்தரை நம்ம பாக்குறதுக்கும் ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்குல்ல, அதுபடிதான் அவங்க மேக்கப் போடுவாங்க என்று நித்யா கூறினாள். உடனே கண்களை பம்பரம் போல சுழற்றிய ஜெனி, எனக்கு ஒரு ஐடியா தோணுது என்று கூறிவிட்டு நித்யாவின் முகத்தை உற்று பார்த்தாள். இந்த வாயாடி குட்டி பிசாசு என்ன செய்ய போகிறது என்பதை நித்யா யோகித்து விட்டாள். ஏய், என்ன அப்படி பார்க்காத, தேவையில்லாம எந்த பிரச்சனையிலையும் மாட்டிக்க வேண்டாம், ஆளை விட தாயே என்று நித்யா கூறினாள். நித்யா, நான் சொல்றத கேளு, வா போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்று ஜெனி சொல்லவும், நம்ம திறமை என்னன்னு நமக்கு நல்லா தெரியும். சினிமா நடிகர்களுக்கு மேக்கப் பண்ற அளவுக்கெல்லாம் நான் பெரிய ஆள் இல்ல. அவர் டாப் மோஸ்ட் பாப்புலர் செலிபிரிட்டி. அவர் மேக்கப்ல ஏதாவது சின்னதா ஒரு குறை இருந்தாலும் அவரோட ஃபேன்ஸ் நம்மள சும்மா விட மாட்டாங்க. நான் ஏதோ கார் மாடல்களுக்கு மேக்கப் போட்டு என் பொழப்பு ஓட்டிட்டு இருக்கேன், அதுக்கும் நீ ஒல வச்சிடாதடி, நான் அந்த அளவுக்கெல்லாம் ஒர்த்தல்ல என்று கூறிய நித்யா விடுவிடுவென்று அங்கிருந்து கிளம்பினாள். அவள் பின்னாலேயே ஓடி வந்த ஜெனி நித்யாவின் கையை பிடித்து, நித்யா எங்கடி போற, நில்லு என்று கத்தினாள். நீ கூப்பிட்டதுக்காக நான் ஃபங்க்ஷனை வேடிக்கை பார்க்க தான் இங்க வந்தேன். தேவையில்லாம என்ன பிரச்சனையில மாட்டி விட்டுட்டு போயிடாத. நான் ஆடியன்ஸ் சைடு போய் என் சீட்ல உட்கார போறேன் என்று கூறிய நித்யா அவளிடமிருந்து தன்னுடைய கையை விடுவித்துக் கொண்டு வேகமாக போய்கொண்டே இருந்தாள். ஏய் நல்லடி, நீ பாட்டுக்கு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாதிரி நிக்காம போய்கிட்டே இருக்க. அந்த பக்கம் விஐபி ரூம்ஸ் தான் இருக்கு, ஆடியன்ஸ் சைடு இந்த பக்கம் இருக்கு என்று ஜெனி கத்தினாள். ஆனால் அதற்குள் ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் அவர்களுக்கு இடையில் நுழையவும் நித்யாவை ஜெனியால் பார்க்க முடியவில்லை. அதற்குள் அவள் பின்னால் இருந்து, ஏ ஜெனி, நீ இங்கதான் இருக்கியா? ரொம்ப நேரமா நான் உன்னதான் தேடிட்டு இருக்கேன், நீ எங்க போன என்று ஒரு பெண்ணின் குரல் கேட்டது. உடனே ஜெனி திரும்பி பார்க்கவும் அங்கே பவன்குமாரின் மேனேஜர் காவியா நின்று கொண்டிருந்தாள். அவள்தான் 7 ஸ்டார் என்டர்டைன்மெண்ட் நிறுவனத்தின் சீனியர் மேனேஜர். தற்போது பிரபலமாக இருக்கும் பல ஸ்டார்களை அவள்தான் உருவாக்கி இருக்கிறாள். இப்போது அவள் பவன்குமாருக்கு மேனேஜராக இருந்து அவனை வழிநடத்தி கொண்டிருக்கிறாள். இந்த நித்யா வேற விஐபி ரூம் இருக்கிற பக்கம் போனாளே, அவ ஒன்னும் முட்டாள் கிடையாது. அங்க போன பிறகு தப்பான இடத்துக்கு வந்துட்டோன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆடியன்ஸ் உட்கார ஏரியா பக்கம் போய் சீட் நம்பர் என்னன்னு கண்டுபிடிச்சு கரெக்டா உட்காந்துடுவா. நம்ம அப்புறமா போய் அவ கூட ஜாயின் பண்ணிக்கலாம், முதல்ல இந்த காவியா மேடத்தை கவனிக்கலாம் என்று நினைத்த ஜெனி, என்ன காவியா மேடம், ரொம்ப டென்ஷனா இருக்கிற மாதிரி இருக்கு, என்ன ஆச்சு? உங்களுக்கு என் ஹெல்ப் ஏதாவது தேவைப்படுதா என்று கூலாக கேட்கவும்,
உனக்கு மேக்கப் போட தெரியுமா ஜெனி என்று காவியா பதட்டமாக கேட்டாள். காவியா கூறியதை கேட்டு திடுக்கிட்ட ஜெனி ஒரு அசட்ட சிரிப்புடன், என்ன மேடம் இது, கிண்டல் பண்றீங்களா? நானே அறக்க பறக்க அள்ளி சொருகிட்டு ஆபீஸ்க்கு ஓடி வருவேன். என்ன பார்த்தா மேக்கப் போட தெரியுமான்னு கேட்டுட்டீங்களே. எனக்கு மேக்ஸிமம் லிப்ஸ்டிக் போட தெரியும், அவ்வளவுதான் என்று ஜெனி கூறினாள். அதை கேட்ட காவியாவின் முகம் மாறிவிட்டது. ஜெனி, இப்ப எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. எமர்ஜென்சியா ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் வேணும். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம பாஸ் ரோஹித் சார் இங்க வருவாரு. அதுக்குள்ள நான் யாராவது ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட அரேஞ்ச் பண்ணி அந்த குரூப் டான்ஸருக்கு மேக்கப் போட்டாகணும். சரி, உனக்கு தெரிஞ்ச வேற யாராவது மேக்கப் ஆர்டிஸ்ட் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்களா என்று காவியா கேட்டாள். அவள் சொல்வது ஜெனிக்கு சரியாக புரியவில்லை. என்ன காவியா மேடம் இது? நம்ம கம்பெனில இருந்து இந்த ஷோவுக்காக 8 மேக்கப் ஆர்டிஸ்ட அனுப்பியிருக்காங்க. அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை என்று ஜெனி கேட்கவும், அதை ஏன் கேக்குறப்போ, ஒரு விஐபி கப்பல் வந்தாங்க. அதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய படையோட வந்தாங்க இல்லையா, மிஸ்டர் பிரகாஷும் அவர் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணும். அந்த பொண்ணு தனக்கு மேக்கப்போட ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் வேணும்னு ரொம்ப கம்பல் பண்ணாங்க. அதனால வேற வழி இல்லாம ஒரு ஆர்டிஸ்ட் அனுப்பி வச்சிட்டேன். இப்போ குரூப் டான்ஸருக்கு மேக்கப் போட யாரும் இல்ல. ஷோ ஆரம்பிக்க வேற இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல என்று காவியா கையை பிசைந்தாள். காவியா யாரை சொல்கிறாள் என்று ஜெனிக்கு புரிந்துவிட்டது. எவ்வளவு திமிர்த்தனமா நடந்துக்கிறான்னா அது அக்ஷயாவை தவிர வேற யாரவும் இருக்க முடியாது. இவ ஏற்கனவே ஓவரா பெயிண்ட் அடிச்சுட்டு தான் இங்க வந்தா. அந்த பெயிண்ட் பத்தலையாமா, இன்னும் எக்ஸ்ட்ரா கோட்டிங் வர அடிக்கணுமாமா என்று நினைத்த ஜெனி, சரி நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் ஃப்ரெண்ட் சூப்பரா மேக்கப் போடுவா, நான் வேணா அவளை கூப்பிடவா என்று கூறினாள். சீக்கிரம் போய் கூட்டிட்டு வா ஜெனி என்று காவியா அவசரப்படுத்தவும், ஓகே மேடம், நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிறேன். ஆனா ஒண்ணு, அவ ஃப்ரீயாலாம் போட மாட்டா. அவளுக்கு நீங்க கரெக்டா நம்ம கம்பெனில சொல்லி பணம் வாங்கி கொடுத்தணும், சரியா என்று காவியா கண்டிஷன் போடவும், அம்மா தாயே, என் சம்பளத்தையும் வேணா நான் சேர்த்து கொடுக்கறேன், ப்ளீஸ் தயவு செஞ்சு சீக்கிரம் போய் கூட்டிட்டு வாமா என்று காவியா ஜெனியை அவசரப்படுத்தினாள். ஜெனியை நம்பினோர் கைவிடப்படார். டோன்ட் வரி மேடம், இன்னொரு 5 நிமிஷத்துல நான் மேக்கப் ஆர்டிஸ்டோட வரேன் என்று பந்தாவாக கூறிய ஜெனி விஐபி பகுதியை நோக்கி நடந்தாள். அவளுக்கு பின்னால் ஓடி வந்த காவியா, என்ன நீ இந்த பக்கம் போற என்று கேட்கவும், என் ஃப்ரெண்டு தெரியாம இந்த பக்கம் போயிட்டா என்று ஜெனி கூறினாள். அதை கேட்டு காவியாவின் பதட்டம் இன்னும் அதிகரித்தது. சீக்கிரம் போய் கூட்டிட்டு வா ஜெனி என்று காவியா கத்தவும், அதை காதில் வாங்கிக் கொள்ளாமல் ஜெனி வேகமாக விஐபி பகுதியை நோக்கி ஓடினாள். ஆனால் அங்கே சென்றவுடன் அவள் அப்படியே திகைத்து போய் நின்று விட்டாள். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.